பேர் என்னங்க? நாங்க மாலதி. மாலதி. நாங்க வன்னிவேட்டு பஞ்சாயத்துல இருந்து நாங்க வந்திருக்கோம். நாங்க இல்ல எத்தனை பேர்? எல்லாருமே பாது நாங்கன்றது அவன் ஒருத்தர் இல்ல, எல்லாருமே அது. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கலாச்சார போட்டியில் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க வந்து வீட்டுங்கள்ல கோலம் போட்டுனே இருந்தோம். ஆனா வந்து இங்க வந்து கலாச்சார போட்டின்னு வந்து நடத்தும் போது எங்களுக்குள்ள திறமைகளை இப்போ வந்து நாங்க வெளிப்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் நாங்க வீட்டுல வந்து வெளியே கோலம் போட்டுட்டே இருந்தோம், மறுபடியும் அங்கிருந்து கூட்டு வந்து இங்கேயும் கோலம் போட விட்டு எங்களை வந்து பாத்தீங்கன்னா கலாச்சாரத்தை வந்து மேம்படுறது நிறைய வழிகளை சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. இதுல எங்களுக்கு தெரிஞ்சது அதாவது இப்போ வந்து சுற்றுச்சூழல் கேடு இதெல்லாம் எங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை வந்து நாங்க கோலத்தின் மூலமா நாங்க வெளிப்படுத்துறோம். கோலத்தின் மூலமா சொல்லிட்டு இருக்காங்கப்பா. நிறைய கோலங்களை போறேன், நீங்க போற கோலம் சும்மா கம்பி கோலம் இதெல்லாம் போட்டு போவாதீங்க. கோலத்தை பார்த்தாங்கன்னாக்கா அதுல ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி ஒரு கோலத்தை போடுங்க. இப்போ பலன் தரக்கூடிய மரங்கள் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? மா, பலா, வாழை, தென்னம், வேப்பம். வேப்ப மரம் உழுவலாம். ஆமா, வேப்ப எண்ணெய்களை இது யூஸ் பண்ணி தலைமுடி வரதுக்கு அதெல்லாம் இது பண்ணுவாங்க. நிறைய இது அப்படிங்களா? வேப்ப எண்ணெய்ல இவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. தலைமுடி வளரணும்னா வேப்ப எண்ணெய் போட்டா வளர்ந்துருங்களா? வேப்ப எண்ணெய் போட்டு ஆமா நல்லா கருப்பு. நீங்க அதெல்லாம் பயன்படுத்துறீங்களோ? பாருப்பா, வேப்பெண்ணெய் நிறைய டிவில போற விளம்பரத்தெல்லாம் ஏர்பல்ஸ் எல்லாம் நிறைய ஏர்பல்ஸ். அதனால வந்து வேப்பெண்ணெய் வந்து பயன்படுத்தினாக்கா நீங்க தானா வரதுக்கு நல்லது. இப்போ வந்து எதனா ஒரு புண்ணு அலர்ஜி எதனா வந்தா வேப்பெண்ணெய் தடவுவாங்க. அதனால வேப்பெண்ணெய் தான் நிறைய பலன் தரக்கூடியது அப்படின்னு. எப்படி அம்மா போட்டா கூட வேப்பெண்ணெய் போடுவாங்க. ஆமா, மந்திரிச்சு உரதாண்டா கூட வேப்பெண்ணெய் தான் விடுவாங்க. கிருமி செத்து போறதுக்கு தான் மந்திரிச்சு கிடையாது. கிருமி நாசினிக்காக வந்து பாத்தீங்கன்னா அம்மா தட்டம்மா இந்த அம்மா எல்லாம் போட்டுதுன்னா அது கூட வந்து பாத்தீங்கன்னா வேப்பலை வச்சு கிருமி நாசினி அதை விட்டுவிட்டு. இப்போ நீண்ட நாட்கள் பலன் தரக்கூடிய மரம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? நீண்ட நாட்கள்னாக்கா தென்னை மரம். தென்னை மரம் எவ்வளவு நாட்கள் பலன் தரும்? ஒரு 150 வருஷம். 150 வருஷம் தென்னை மரம் வந்து பலன் தரும். கண்டிப்பாக 1-2 வருஷம் குறைஞ்சதுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, வாழ்க்கை பொறுப்பு கிடையாது. 150 வருஷம் அவ்வளவுதான் நான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அகத்தின் அழகு முகத்தின் தெரியும் சொல்லி சொல்றாங்க இல்ல? அப்ப இருக்க பெண்மணிகள் வந்து இப்போ வீட்லயே அடைஞ்சு கிடந்து இப்போ வெளியில இப்படி கோலம் போட்டு உள்ள போயிடுவான். அப்போ வந்து மூஞ்செல்லாம் சோர்வா மத்தவங்க கிட்ட பேச முடியாது. அப்போ வந்து அகத்தின் வந்து அவங்களுக்கு வந்து சோர்வடையும். இப்போ வந்து நாங்க பெண்மணியான வந்து நாங்க இப்போ ஒருத்தர் ஒரு கோலம் போட்டு சிரிச்சு நிற்கும் போது நாங்க அப்படியே வெளிப்படையா நல்லா சந்தோஷமா இருக்கோம். முன்னெல்லாம் நாங்க இருந்தப்போ வெளியே வந்து கோலத்தை போட்டு வீட்டுக்குள்ள போயிடுவோம். அப்பெல்லாம் முகெல்லாம் பார்த்தா பயங்கரமா வாடி போயிருக்கோம். அப்படியா? பயங்கரமா வாடி போயிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தா இருக்கிற மற்ற மக்கள் அவட சேர்ந்து இன்னைக்கு வந்து கோலம் போட்டுட்டு கலாச்சார போட்டு கலந்துட்டு பேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதுதான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ரொம்ப சந்தோஷம். உங்க பேரு நம்ம? ராதா. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? வன்னிவேட்ல இருந்து ராதாக்கா வந்துருக்காங்க. இப்ப கேட்க ஒரு அஸ்தான கேள்வி எப்படி அஸ்தான பதில் சொல்றாங்கன்றது மட்டும் பாருங்க. இப்போ நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகள் கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய். கத்திரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், கோசு, கேரட். என்ன காய்கறிகள் வேலை செய்யற மாதிரி டக்குன்னு அடிச்சு தூள் கலப்புறீங்களே. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, அவருக்கு சரியா கேட்கறீங்களா? அங்க இருந்து அவரு சவுண்டு வேணும் நீங்க. இந்த காய்கறிகள் ரொம்ப அதிக சத்து உள்ள காய்கறிகள் எது? கேரட், பீட்ரூட் தான்ல. ஏன் இது வந்து அதிக சத்து உள்ள காய்கறி? ரத்தம் பரவுங்களா? கேரட், பீட்ரூட் சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் வந்து உடம்புல பரவிடுங்களா? கேரட் வந்து நிறைய சாப்பிடுங்க, அப்பதான் கண்ணு வந்து நல்லா ஷார்ப்பா தெரியுங்களா? நல்லா கூர்மையா கழுகு பாடுற மாதிரி தெரியும். கரெக்டுங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளவு கேரட் சாப்பிடலாம்? 100 கிராம் சாப்பிடலாம். 100 கிராம்ல அதுக்கு மேல சாப்பிடுவாங்களா? சாப்பிடுறோம், விருப்பப்பட்ட எவ்வளவு உன்னால சாப்பிட முடியுதோ வாங்கிட்டு சாப்பிட்டு போயிட்டே இருங்க. கேரட் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும். வேற என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்டா என்னென்ன நல்லா தெரியும்? கீரை சாப்பிடலாம். கீரை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. என்னென்ன கீரைகள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லது? முருங்கைக்கீரை, அரைக்கீரை, அரைக்கீரை,